ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 3 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த ஒரு நிறுவனம் இந்தியாவின் அணு ஆயுதங்கள் தொடர்பாகவும் இந்தியா டெவலப் செய்து வரும் மிசைல்கள் தொடர்பாகவும் சில முக்கியமான விஷயங்களை வெளியிட்டிருக்காங்க. இந்தியா என்ன மாதிரியான மிசைல்களை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க, அந்த மிசைல்களை எதற்காக பயன்படுத்த போறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த நிறுவனம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சீனாவின் அணு ஆயுதங்கள் தொடர்பாகவும் அந்த நிறுவனம் சில அதிர்ச்சிகரமான தகவல்களை சொல்லியிருக்காங்க. அது என்ன விஷயங்கள் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், இந்தியா அமெரிக்காவிடமிருந்து MQ-9 பிரெடேட்டர் ட்ரோன்களை வாங்குவதற்கான ஒப்பந்தத்துல இன்னும் கூடிய விரைவில் கையெழுத்திட இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த பிரெடேட்டர் ட்ரோன்களை இந்தியா எதற்காக வாங்குறாங்க, இந்த ட்ரோன்களோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது அப்டேட், இந்திய விமானப்படை பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்திடம் இருந்து ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பன்களை வாங்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பன்னா என்ன, ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பனோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன, இந்த ஆயுதத்தை என்ன மாதிரியான ஆபரேஷன்களுக்கு பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸ்வீடன் நாட்டில இருந்து இயங்கக்கூடிய ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிற ஒரு சர்வதேச நிறுவனம் இந்தியா தொடர்ந்து தன்னுடைய அணு ஆயுதங்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய மிசைல்களையும் பெருமளவுல இம்ப்ரூவ் செய்து வந்து கொண்டிருப்பதா அறிவிச்சிருக்காங்க. ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் நிறுவனம் சீனா தொடர்ந்து தன்னுடைய அணு ஆயுதங்களின் எண்ணிக்கையை அதிகரிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. 2022ல சீனாவிடம் 350 அணு ஆயுதங்கள் இருந்துச்சு. ஆனா 2023 வருடத்துல சீனாவிடம் 410 அணு ஆயுதங்கள் இருக்கு. இதுல இருந்து சீனா தன்னுடைய அணு ஆயுதங்களின் எண்ணிக்கையை பெருமளவுல அதிகரித்து வருவது தெளிவா தெரியுது. அது மட்டும் இல்லாம லாங் ரேஞ்ச் கொண்ட இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்ஸ், அதிவேகமா பறந்து சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் போன்ற பல்வேறு விதமான ஆயுதங்களை சீனா தயார் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இதனை தொடர்ந்துதான் இந்தியாவும் தன்னுடைய அணு ஆயுதங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 2023 வருடத்துல இந்தியாவிடம் 164 அணு ஆயுதங்கள் இருப்பதா ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் நிறுவனம் சொல்றாங்க. இந்தியா தன்னிடம் உள்ள அணு ஆயுதங்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கும் தொடர்ந்து முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீண்ட தூரம் அணு ஆயுதங்களை ஏந்தி சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய மிசைல்களையும் இந்தியா அதிவேகமா டெவலப் செய்து வருவதா அந்த நிறுவனம் சொல்லியிருக்காங்க. இந்தியா லாங் ரேஞ்ச் மிசைல்களை அதிவேகமா டெவலப் செய்யறதுக்கு பல முக்கியமான காரணங்கள் இருக்கு. ஏன்னா சீனா 2020 வருடத்துல இருந்து லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில பிரச்சனை கொடுத்து வந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தானுக்கு ஆயுதங்களை வழங்கி இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் ராணுவத்தை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அதனால இந்தியா இது நாள் வரைக்கும் பாகிஸ்தானை மனதில் வைத்துதான் தன்னுடைய மிசைல் சிஸ்டங்களை டெவலப் செய்து வந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா தற்போது சீனாவிடம் இருந்து வரக்கூடிய அச்சுறுத்தல்களை கருத்தில் கொண்டு இந்தியா தன்னுடைய ஸ்ட்ராட்டஜியை மாற்றி அமைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கு. இதனை தொடர்ந்துதான் நீண்ட தூரம் அணு ஆயுதங்களை ஏந்தி சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய மிசைல்களை இந்தியா டெவலப் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு அந்த நிறுவனம் சொல்றாங்க. இந்தியா இந்த லாங் ரேஞ்ச் கொண்ட மிசைல்களை சீனாவை மனதில் வைத்துதான் டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இதற்கு முக்கிய காரணம் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் வரும் காலத்துல யுத்தம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி யுத்தம் ஏற்பட்டால் சீனா தன்னிடம் உள்ள லாங் ரேஞ்ச் மிசைல்களை கொண்டு இந்தியாவின் எந்த ஒரு நகரத்தின் மீதும் அணு ஆயுத தாக்குதல் நடத்த முடியும். இதனால இந்தியாவும் யுத்த நேரத்துல சீன நகரங்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு இந்த லாங் ரேஞ்ச் மிசைல்களை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பா சமீபத்துல இந்தியா அக்னி 5 அப்படிங்கிற இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல வெற்றிகரமா சோதனை செஞ்சாங்க. இந்த மிசைல்னால கிட்டத்தட்ட 5000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். அக்னி 5 மிசைல வெற்றிகரமா சோதனை செய்ததன் மூலம் இந்தியாவால சீனாவின் எந்த ஒரு நகரத்தின் மீதும் தாக்குதல் நடத்த முடியும். இதற்கு முன்பு வரைக்கும் சீனாவின் ஒரு
சில பகுதிகள் மீதுதான் அக்னி 4 மிசைலை கொண்டு இந்தியாவால தாக்குதல் நடத்த முடியும். ஆனா இந்த அக்னி 5 மிசைல வெற்றிகரமா டெவலப் செய்ததன் மூலம் இந்தியா நினைத்தால் சீனாவின் எந்த நகரத்தின் மீதும் தாக்குதல் நடத்த முடியும். தற்போது இந்தியா அக்னி 5 மிசைலை விட அதிக செயல்திறன் கொண்ட லாங் ரேஞ்ச் மிசைல்களை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சூர்யா அப்படிங்கிற ஒரு இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைலை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த மிசைல்கள்னால 12 முதல் 16,000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 750 கிலோ டன் சக்தி கொண்ட அணு ஆயுதங்களை ஏந்தி சென்று தாக்குதல் நடத்த முடியும். அக்னி 5 மிசைல்ல இருப்பது போன்று இந்த சூர்யா மிசைல்லையும் MIRV வார்ஹெட் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுது. அதாவது MIRV வார்ஹெட் அப்படின்னா ஒரே மிசைல்ல ஒன்றுக்கும் மேற்பட்ட அணு ஆயுதங்கள் இருக்கும். இந்த அணு ஆயுதங்களை பயன்படுத்தி வெவ்வேறு திசைகள்ல வெவ்வேறு தூரத்துல உள்ள இலக்குகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். சூர்யா மிசைல்களை பயன்படுத்தி 3 முதல் 10 இலக்குகள் மீது ஒரே நேரத்துல தாக்குதல் நடத்த முடியும். அடுத்து அக்னி 6 அப்படிங்கிற இன்னொரு இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைலையும் இந்தியா டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த மிசைல்னால 10,000 முதல் 12,000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். அக்னி 6 மிசைல்கள்னால 3 டன் எடை கொண்ட அணு ஆயுதங்களை ஏந்தி சென்று தாக்குதல் நடத்த முடியும். இப்போ இந்தியா அக்னி 6 மற்றும் சூர்யா மிசைல் டெவலப்மெண்ட்ல தான் அதிக கான்சென்ட்ரேட் செய்றாங்க. ஏன்னா இந்த 2 மிசைல்களையும் இந்தியா வெற்றிகரமா டெவலப் செஞ்சாங்கன்னா உலகின் எந்த ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகள் மீதும் இந்தியாவால ஒரு அணு ஆயுத தாக்குதல் நடத்த முடியும். அடுத்த அப்டேட், பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்காவுக்கு ஒரு சுற்றுப்பயணம் போக போறாரு. இந்த சுற்றுப்பயணம் இந்திய அமெரிக்க உறவுல ஒரு முக்கியமான சுற்றுப்பயணமா பார்க்கப்படுது. பாரத பிரதமரின் இந்த அமெரிக்க சுற்றுப்பயணத்தின் போது பல முக்கியமான ராணுவ ரீதியிலான ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதுல குறிப்பா MQ-9 பிரெடேட்டர் ட்ரோன்களை வாங்குவதற்கான ஒப்பந்தத்துல இந்தியாவும் அமெரிக்காவும் கையெழுத்திட இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. கிட்டத்தட்ட 24,000 கோடி ரூபாய் செலவுல 18 பிரெடேட்டர் ட்ரோன்களை இந்தியா வாங்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவின் ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனத்துடன் GE F414 இன்ஜினை இந்தியாவில் தயாரிப்பதற்கான ஒப்பந்தத்திலையும் கையெழுத்திடப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 800 கோடி ரூபாய்க்கு MQ-9 சி கார்டியன் ட்ரோன்களை இந்திய கடற்படைக்காக லீஸுக்கு எடுத்து பயன்படுத்துவதற்கான ஒப்பந்தத்திலையும் இந்தியா கையெழுத்திடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அமெரிக்கா 2008 இருந்து இதுவரைக்கும் இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட 18 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான ராணுவ உபகரணங்களை ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. இப்போ இந்த 24,000 கோடி ரூபாய்க்கான MQ-9 பிரெடேட்டர் ட்ரோன்களுக்கான ஒப்பந்தத்துல இந்தியாவும் அமெரிக்காவும் கையெழுத்திட்டால் ரஷ்யாவுக்கு அடுத்து இந்தியாவுக்கு ஆயுதம் சப்ளை செய்த நாடுகள்ல அமெரிக்கா 2வது இடத்தை பிடிப்பாங்க. முதல்ல இந்த MQ-9 பிரெடேட்டர் ட்ரோன்களை வாங்குவதற்கு இந்திய கடற்படை தான் விருப்பம் தெரிவிச்சாங்க. ஆனா இந்த ட்ரோனோட செயல்திறனை பார்த்துட்டு இந்தியாவின் முப்படைகளும் தங்களுக்கு இந்த MQ-9 பிரெடேட்டர் ட்ரோன்கள் தேவை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதனை தொடர்ந்து 30 ட்ரோன்களை வாங்குவதற்கு இந்தியா திட்டமிட்டாங்க. ஆனா இந்த ட்ரோன்களோட விலை மிகவும் அதிகம். இதன் காரணமா தற்போது இந்த ட்ரோன்களின் எண்ணிக்கையை 18 இந்தியா குறைச்சிருக்காங்க. இந்த MQ-9 பிரெடேட்டர் ட்ரோன்களை அமெரிக்காவின் ஜெனரல் அட்டாமிக்ஸ் நிறுவனம் தயாரிக்கிறாங்க. இந்த ட்ரோன்களை அமெரிக்கா இந்தியாவுக்கு கொடுத்தாங்கன்னா நேட்டோ அமைப்புல இல்லாத ஒரு நாட்டிற்கு பிரெடேட்டர் ட்ரோன்களை வழங்குவது இதுவே முதல் முறையா இருக்கும். இந்த MQ-9 பிரெடேட்டர் ட்ரோன்களை வாங்குவதற்கு இந்தியா அதிக முனைப்பு காட்டுவதற்கு முக்கிய காரணம் சீனா பல்வேறு விதமான அதிநவீன ட்ரோன்களை டெவலப் செய்து வச்சிருக்காங்க. சமீபத்துல கூட அருணாச்சல் பிரதேஷ் மாநில எல்லையில இந்திய விமானப்படை சீன ட்ரோன்களை இடைமறிச்சாங்க. பாகிஸ்தானை பொறுத்தமட்டில் சீனா மற்றும் துருக்கி நாட்டின் உதவியோடு தன்னுடைய ட்ரோன் படையணிய பெருமளவுல விரிவுபடுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. சமீபத்துல நடந்து வரும் உக்ரைன் ரஷ்யா போர்ல ட்ரோன்கள் பல முக்கியமான ஆபரேஷன்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. யுத்தம் நடக்கக்கூடிய முறையே இந்த ட்ரோன்கள் மாற்றி அமைச்சிருப்பதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அதனால வரும் காலத்துல நடக்க உள்ள யுத்தங்கள்ல சீனா மற்றும் பாகிஸ்தான் இந்தியா மீது ட்ரோன்களை பயன்படுத்தி பெருமளவுல தாக்குதல் நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. இதனால இந்தியாவும் தன்னுடைய ட்ரோன் படையணியை வலிமைப்படுத்துவதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இஸ்ரேலிடம் இருந்து சில ட்ரோன்களை வாங்கி பயன்படுத்த
பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம உள்நாட்டிலே சில ட்ரோன்களை டெவலப் செய்யறதுக்கும் இந்தியா முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. தற்போது உலகின் தலை சிறந்த தாக்குதல் ட்ரோனான MQ-9 பிரெடேட்டர் ட்ரோன்களை அமெரிக்காவிடம் இருந்து வாங்க போறாங்க. இந்த பிரெடேட்டர் ட்ரோன்னால கிட்டத்தட்ட 45,000 அடி உயரத்துல தொடர்ந்து 35 மணி நேரம் பறக்க முடியும். இந்த ட்ரோன்கள்ல அதிநவீன ரடார் சிஸ்டம் மற்றும் எலக்ட்ரானிக் சப்போர்ட் மெஷர் சிஸ்டங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ட்ரோன்கள்ல இருந்து மிசைல்ஸ், பாம்ஸ் போன்றவற்றை பயன்படுத்தி எதிரிகள் மீது தாக்குதலும் நடத்த முடியும். இந்த பிரெடேட்டர் ட்ரோன்கள்னால அதிகபட்சமா 4760 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். இந்த ட்ரோன்கள்னால 482 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பறந்து செல்ல முடியும். மிசைல்ஸ் மற்றும் ஆயுதங்களை எடுத்து செல்வதற்கு 7 ஹார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ட்ரோன்ல AGM-114 ஹில்ஃபயர் மிசைல்ஸ், GBU-12 பேவ்வே லேசர் கைடட் பாம்ஸ், ஜாயிண்ட் டைரக்ட் அட்டாக் யூனிட்ஸ் போன்ற பல்வேறு விதமான ஆயுதங்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். அது மட்டும் இல்லாம இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி சர்வேலன்ஸ் மற்றும் ரெகானசன்ஸ் ஆபரேஷன்களையும் கேரி அவுட் செய்ய முடியும். இந்த பிரெடேட்டர் ட்ரோனோட முக்கியமான சிறப்பு அம்சமே இந்த ட்ரோன்கள்னால கிட்டத்தட்ட 35 மணி நேரம் தொடர்ந்து பறக்க முடியும். இது எந்த ஒரு விமானத்தாலும் செய்ய முடியாது. இப்படி நீண்ட நேரம் தொடர்ந்து பறக்கிறதுனால டார்கெட் தன்னுடைய தாக்குதல் வரம்புக்குள் வரும் வரைக்கும் இந்த ட்ரோன்கள்னால காத்திருந்து தாக்குதல் நடத்த முடியும். மூன்றாவது அப்டேட், இந்திய விமானப்படை பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்துடன் அதிக அளவுல ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பன்களை தயாரிப்பதற்கான பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபட்டிருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அதனால இன்னும் கூடிய விரைவில் இந்திய விமானப்படை பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்திற்கு ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பன்களை தயாரிப்பதற்கான ஆர்டரை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பனை DRDO நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பன்கள் பிரத்யேகமா எதிரிகளின் விமான தளங்கள் மற்றும் விமான ஓடுதளங்களை தாக்கி அழிப்பதற்கு இந்தியா டெவலப் செஞ்சிருக்காங்க. ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பனை DRDO 2 டைப்பா டெவலப் செஞ்சிருக்காங்க. முதல் டைப்ல ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பனை இலக்கை நோக்கி வழி நடத்துவதற்கு சேட்டலைட் நேவிகேஷன் மற்றும் எலக்ட்ரோ ஆப்டிக்கல் சென்சார்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா இரண்டாவது ஸ்டேஜ்ல ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பனை டார்கெட்டை நோக்கி வழி நடத்துவதற்கு எலக்ட்ரோ ஆப்டிக்கல் சிஸ்டம் எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் இமேஜிங் இன்ஃப்ராரெட் சீக்கர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த இமேஜிங் இன்ஃப்ராரெட் சீக்கரை 2021 வருடம் DRDO ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பன்ல இணைச்சாங்க. இதன் மூலமா ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பன் முன்பு இருந்ததை விட இலக்குகள் மீது மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்துது. DRDO டெவலப் செஞ்சிருக்க ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பன்னால கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகள் மீது மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்த முடியும். ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பன்னால கிட்டத்தட்ட 80 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருட்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்தியா வரும் காலத்துல இந்த ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பனை தன்னுடைய விமானப்படையில் உள்ள Su-30 MKI, தேஜஸ், ஜாகுவார் போன்ற விமானங்களை இணைத்து பயன்படுத்துவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.